செய்தி மலர் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்மளுடைய சென்ற பதிவுகள் எல்லாமே மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. நான் சொன்னதற்கிணங்க நீங்க இலவச பொது பலன்களுக்காக செய்தி மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்கிரீன்ஷாட்டை உங்களோட டேட் ஆஃப் பர்த் நேமோட அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க. நானும் பொது பலன்கள் அனுப்பிச்சிருந்தேன். இந்த பதிவின் இறுதியிலையும் அதற்கான தகவல்கள் நான் சொல்ல போறேன். கவனமா கேட்டுவாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில அது உயர்வை தரக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான முன்னேற்றத்துக்கான குறிப்புகள் இருக்க போது முழுமையாக பாருங்க. பாதியிலேயே விலகி போகாம முழுமையாக பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இன்றைக்கு நம்ம சமீபத்தில் அமரத்தன்மையை எய்திய கானக்குயில் பவதாரணி அவர்களை பற்றி பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு யுனிக்கான வாய்ஸ், ரொம்ப தனித்துவமான ஒரு குரல். அது யாராலையும் அந்த குரல் காதுகள்ல ரீங்காரம் இடுவதை இப்போ வரைக்கும் நம்மளால மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஒரு இம்ப்ரெஷனை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஒரு ராஜா வீட்டில் முடிசூடா ராணியாக வாழ்ந்தவர் அவங்க. அவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஒரு நிலை உருவாகி இருக்கு அப்படிங்கிறத எண்கணித ரீதியாக, எண்ணியல் ரீதியாக ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி அலசி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரிதலுக்கு வருது. ஏன்னா ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலைகள் ஏற்றபடி இருந்தாலும் பெயர் அவங்களுக்கு மிக சரியாக அமையவில்லை என்றால் அது மிகப்பெரிய துயரங்களை ஏற்படுத்திருங்க. லைஃப் லாங்குக்கும் அது ஏற்படுத்திடும். அதாவது நம்மளை சுத்தி தண்ணி இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம தாகத்தை தீர்க்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? கடல்ல நடுவுல நிக்கிற மனிதருக்கு அது பொருந்தும் இல்லையா? அது மாதிரிதான் ஒரு மனிதருக்கு சரியாக பெயர் அமையாத பட்சத்துல அவங்க எவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்தாலும், எவ்வளவு ஒரு நல்ல சூழ்நிலைகள்ல வளர்ந்தாலும் அவங்களுக்கு அது சரியான ஒரு முடிவை தந்துராது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிரும். ஒரு சரியாக அமையாத பெயர் எப்போதுமே ஒரு சனியின் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய பிறந்த தேதி அமையறவங்களுக்கு பெயர் மிக சரியாக அமையணும். இதுல சனின்னு நான் குறிப்பிடுறது 8, 17, 26 ஆகிய தேதிகள் அல்லது தேதியின் கூட்டு எண்ணில் 8 வந்தால் அவர்கள் எல்லாமே சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். பவதாரணி அவர்களுடைய பிறந்த தேதி பார்த்துக்கிட்டீங்கன்னா 23 ஜூலை 1976. இந்த தேதியில 23ங்கிறது புதனை குறிக்கும். அறிவுக்கான கிரகம் அது. புதன்கிற கிரகமே அறிவுக்கான கிரகம். அந்த அறிவுக்கான கிரகம் அந்த கற்பூர புத்தியை கொடுக்கும். ஒரு பக்கம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுங்கிற மாதிரி இசைஞானி ராஜா வீட்டில் அவங்களுடைய அந்த ஜீன் இந்த குழந்தைக்கும் இருந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய சின்ன வயசுல அந்த காலத்துல மைடியர் குட்டி சாத்தான், பொம்முக்குட்டி அம்மாவுக்கு இந்த படத்துங்கள் எல்லாமே அவங்களுடைய குரல் ஒலிக்க கேட்டிருந்தோம். அப்பையிலிருந்தே அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்துச்சு. அது அந்த 23ஆம் எண்ணுமே அந்த டேலண்ட் எல்லாம் நிறைய கொடுக்கும். ஆனா இவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 8ஆம் எண் வருது. 8ஆம் எண் வருவது தவறு கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் லைஃப்ல நிறைய போராடி அதன் பிறகு ஜெயிக்கக்கூடிய தன்மைகள்ல எப்போதுமே 8ஆம் எண்ணிற்கு ஒரு முதன்மையான ஒரு ஸ்தானம் இருக்கும். ஏன்னா லைஃப்ல எல்லா விஷயத்தையும் ஸ்கிராச்ல இருந்து பார்த்து பக்குவப்பட்டு அதன் பிறகு ஒரு உச்சத்தை அடைவாங்க. லைஃப்ல ஒரு சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய தன்மையெல்லாம் அது கொடுத்துரும். பாரத் ரத்னா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கூட அந்த 8ஆம் எண் இருந்துச்சு. அதே போல இவங்கள பவதாரணி அவர்களை பொறுத்த அளவுக்கு இந்த சைல்டு ப்ராடிஜிம்பாங்க. அதாவது குழந்தையிலேயே அந்த திறமைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனா இந்த 8ஆம் எண்காரர்களுக்கு பெயர் மிக சரியாக அமையணுங்க. பெயர் ரொம்ப ரொம்ப கரெக்டா அமையலைன்னா அது பயங்கரமா பிரச்சனைக்கு உண்டு பண்ணிடும். குறிப்பாக இவங்க லைஃப்ல எல்லாமே பாத்தீங்கன்னா 8, 17, 26 தேதிகள் நடக்கும். 4, 13, 22, 31 தேதிகள்ல எல்லா முக்கியமான டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நேயர்கள்ல கூட நிறைய பேருக்கு இந்த தேதிகள்ல பிறந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். இதை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய பெயர்ல 8ஆம் எண் வந்தாலுமே இது மாதிரியான தேதிகள்ல தான் உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். இது எதை குறிக்குதுன்னா சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதை குறிக்குது. பவதாரணி அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் சரியாக பெயர் அமைஞ்சிச்சான்னு கேட்டா இல்ல. ஆனா அமைந்த பெயர் எண்
கலைத்துறைக்கு ஏற்ற ஒரு பெயர். ஒரு கலைவாணியே வந்து முழுமையாக ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு எண் தான் உங்களுக்கு பேர் எண்ணாக அமைஞ்சிருந்துச்சு. 34ஆம் எண். பவதாரணி அப்படிங்கிறது 34ஆம் எண். இந்த 34 அப்படிங்கிறது வந்து கேதுவின் ஆதிக்கத்துல வரக்கூடியது. கலைகளுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய ஒரு எண் இது. ஆனா தனிமனித வாழ்க்கையில வந்து இது நிறைய துயரங்களையும், இன்னல்களையும் குடுத்துரும். அதிலேயும் குறிப்பாக பிறந்த தேதியின் கூட்டு எண்ல 8 வரும்போது நிறைய சிரமங்கள குடுத்துரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்கணித ரீதியாக இந்த 7ஆம் எண்ண வந்து நம்ம வந்து சந்திரனின் இன்னொரு பக்கமாக பார்க்கிறோம். ஏன்னா சந்திரன்ங்கிற கிரகம் வந்து ஆ கடகம்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து கடகத்திற்குரியது தான் அந்த சந்திரன். 2, 11, 20, 29 இந்த எண்கள் எல்லாமே வந்து சந்திரனுக்குரியது. அதனுடைய இன்னொரு பக்கமாக, அதாவது ஒரு நாணயத்தின் இன்னொரு பக்கம்னு நான் சொல்றோம் இல்லையா? அது மாரி ஒரு போலார்ல வந்து சந்திரன் இருந்தா, இன்னொரு பக்கம் வந்து 7ஆம் எண் இருக்கும். அந்த மாதிரி இதுவுமே வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு எண் தான். கடகத்திற்குரிய ஒரு எண்ணாக தான் 7ஆம் எண்ணை நம்ம பார்க்கணும். ஏன் இந்த இடத்துல நான் வந்து கடகம், சந்திரன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த 8ஆம் எண் இருக்கு இல்லையா? இந்த 8ங்கிறது சனி கிரகம்னு நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து எப்போதுமே வந்து மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த சந்திரனுக்கு மட்டும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். கடகராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 7 சனியில மத்தவங்கலாம் வந்து ஒரு 80% 90% ஏன் 100% சனியினால் துன்பங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு வைங்க. கடகராசி மட்டும் 120, 130% அவங்களுக்கு பிரச்சனைகள குடுத்துருவாரு சனி பகவான். ஸோ இப்ப பவதாரணி அவர்களுடைய பெயர்லயுமே அந்த சந்திரனுக்குரிய 34ஆம் எண் அ அமைந்திருந்தது ஒரு பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசமாக அமைஞ்சிருச்சு. அது உடல் ரீதியான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். குடும்ப ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். மனத்தாங்கல்கள், மன உளைச்சல்கள் இது எல்லாத்தையும் குடுத்துரும் அது. அது இவங்களுடைய பிறந்த தேதியின் 8ஆம் எண்ல இருக்கக்கூடிய சனி இருக்கும்போது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து, அவங்களுக்கு பேர் அமைந்திருந்தால், இந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டுருக்க மாட்டாங்க. அதுலேருந்து மீண்டு கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, அந்த நான் ஏற்கனவே இந்த பதிவின் ஆரம்பத்துல நான் சொன்னது மாதிரி, அவங்க இறந்த வருடமே பாருங்க, இந்த வருடம் 2024 2+0+2+4 அங்கேயும் 8 தான் வரும். ஸோ இந்த 8ஆம் எண் எல்லா இடத்துலயும் வந்து சம்மந்தப்பட்டுக்கிட்டே வரும். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அ அ எண்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்கு, அது வந்து எந்த அளவுக்கு மனிதர்களை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள தானுங்க வேணும். ஏன்னா இதனால தான் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இத ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எண்களுக்கும் சயின்டிஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக இன்னைக்கு டெஸ்லா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், உலகத்திலே மிக சிறந்த காராக கருதப்படக்கூடிய டெஸ்லா அ மோட்டார்ஸ் உடைய வேகன்ஸா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த நிறுவனமே வந்து இந்த நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட்ட வந்து பெருமைப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டது தான். அவரு இந்த எண்களில் தான் பிரபஞ்சத்தின் ரகசியமே ஒளிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தன் வாழ்நாள் முழுக்க 3, 6, 9 பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு. அதே மாரி நெறைய இப்ப கணித மேதை பித்தாகரஸ் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் பித்தாகரஸ் தியரம்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பாட புத்தகத்துல. ஸோ அவருமே எண் கணிதத்தை அ ஆராய்ந்தவர். அது மாரி ஒரு விஷயம் இருக்கு. மனிதர்களுடைய நன்மைக்காக அத நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி சென்றவர். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அவசியம்ங்கிறது இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி சரியாக பெயர் அமையும் பொழுது, பெரிய அளவுக்கு நம்ம பாதிப்புகளில் இருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த ப்ரோகிராம் பார்த்திருந்தீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்திருக்கும். சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தி போயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், சில பேர் வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கலாம். வியாபார பெயரையுமே உங்களுடைய பிறந்த தேதியோட அனுப்பி வைக்கும் பொழுது, அது பொருந்தியிருக்கா, பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கிறேன். விரும்பி இத வாங்கிக்கணும், பெறணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய செய்தி மலர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நேம் அனுப்பி வைக்கும்போது, உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைக்கிறேன். சில பேருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கலாம். அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும், பெயரையுமே அனுப்பிவிட்டு, அவங்களுக்கு அந்த பெயர் பொருந்தியிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க சரி பார்த்துக் கொள்ளலாம். ஏன் இத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு பெயர் சரியாக அமைந்தாலே அவங்களுடைய வாழ்க்கையில
எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த பெயர் குடுத்துரும். அதனால தான் அத நான் சொல்றேன். நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்திற்கு கூட வந்து ஒரு உயிர் தரக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து ஒரு சக்தி மிகுந்த எண்கணித பெயர் குடுத்து, அடுத்த நிலைக்கு உங்க வியாபாரத்தை அது உயர்த்தும். பிறந்த குழந்தைகளுக்கு அமையக்கூடிய சக்தி மிக்க பெயர் வந்து, அந்த குழந்தை வாழ்க்கையில ஒரு ஸ்மூத்தான ஒரு டிராவல்ல அ படிப்படியான முன்னேற்றத்தை எய்துவதற்கு அது உபயோகமாக இருக்கும். விரும்பியவர்கள் இந்த தகவல்கள அனுப்பிவிட்டு, உங்களுக்கான பொது பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா, இல்லையாங்கிற தகவல் வரைக்கும் நான் அனுப்புவேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணுங்கிற தகவலையும் நான் கூட சேர்த்து அனுப்பிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.